வணக்கம். அம்மாவுடைய 76வது பிறந்த நாள்னால இன்னைக்கு தேனியில் அம்மாவுடைய புரட்சித் தலைவருடைய தொகுதியில் இருந்த ஆண்டிப்பட்டியில் எங்கள் பிறந்தநாள் சிறப்பு பொதுக்கூட்டம் இருக்குது. அதுக்கு முன்னாடி அம்மா அவர்களோட திருவுருவ படத்திற்கு நாங்கள் இங்கே மரியாதை செலுத்தினோம். சட்டமன்ற கூட்டத்தில் எதிர்கட்சியா இருக்கிற அதிமுக கொச்சியில் இருக்கிறவங்க தான் ஒரு ஜோக்கராகவே பார்த்து திமுக பதில் சொல்றாங்க. தொடர்ந்து இப்ப இந்த திரிசா மேட்டர் ஓடிட்டு இருக்கு. அதை பத்தி அதாவது எதிர்கட்சியில் உள்ளவங்க ஜோக்கரா பிஹேவ் பண்ணா அதில் சட்டமன்ற உறுப்பினராக உள்ளவங்க முன்னாள் அமைச்சர்களாக உள்ளவங்கெல்லாம் எப்படி காமெடியன் மாதிரி பேசுகிறாங்க. அதனால் அவங்க ஜோக்கராக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. இன்னொன்று அந்த ராஜுங்கிறவரெல்லாம் சொல்கிற மேட்டர்லாம் அது ஏதோ தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியில் சொல்கிறாரு. இப்படி நடிகை என்பதற்காக ஒரு பெண்மணியை இப்படி அவமானப்படுத்துகின்ற விதமாக பேசுவது அக்கா தங்கச்சியோட பிறந்தவங்க செய்கிற செயல் இல்லை. இல்ல, தொழில் வளர்ச்சிங்கிறது முக்கியம். அதே நேரத்தில் விவசாய நிலங்களை அழிச்சு அங்க தொழில் வளர்ச்சி வேணுமாங்கிறது தான் கேள்வி. இப்ப திமுக தேர்தல் அறிக்கையிலேயே விவசாயிகள் விரும்பாத பகுதிகளில் விவசாயம் பாதிக்கப்படும் விவசாயிகளுடைய அனுமதி இல்லாம வேறு கன்வர்ஷன்ஸ் மாற்றத்தை விவசாய நிலங்களை நாங்கள் செய்ய மாட்டோம்னு சொல்லி தான் அவங்க தேர்தல் வாக்குறுதியிலே சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்க அந்த விவசாயிகள்லாம் எதுக்கு போராடுறாங்க? அவங்க விளைநிலங்கள் அழிக்கப்படக்கூடாது. தரிசா கிடக்கிற நிலங்கள்ல எத்தனையோ இடங்கள் இருக்கு. எல்லா மாவட்டத்திலையும் சிப்காட் வந்துச்சு. இப்ப நம்ம ஹைவேலயே பாத்தீங்கன்னா ஆசனூர்கிட்ட சிப்காட் இருக்கு. யாரும் அதை எதிர்க்கல. ஏன்னா அது தரிசான இடம். வறண்ட பகுதிகளில் ஆரம்பிச்சா விவசாயம் பாதிக்காத பகுதிகளை சுற்றுச்சூழலை பாதிக்காம அமைக்கணுங்கிறது தானே விவசாயிகள் மாத்திரம் எல்லோருடைய கோரிக்கை. இந்த ஆட்சியாளர்கள் தேர்தல் வாக்குறுதியிலே அதை சொல்லியிருக்காங்க. அவங்க வாக்குறுதி எண்ணிக்கை நம்பர் எனக்கு ஞாபகம் இல்லை. வாக்குறுதியிலே சொல்லியிருக்காங்க விவசாயிகளில் விரும்பாத விருப்பத்தோட அவங்க அனுமதியோட தான் விவசாய நிலங்கள்லாம் வேற உபயோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சொல்லிட்டு அவங்களே அதை மீறுறாங்களே. அதுதான் அதனால தானே விவசாயிகள் போராடுறாங்க. இப்ப 8 வழிச்சாலை பழனிசாமி இருந்தப்ப கொண்டு வரதுக்கு திட்டம் போட்டார். சேலத்துக்கு சாலையே 8 வழிச்சாலை அவசியம் தான். அதுக்காக நீர்நிலைகள், மலை வளங்கள், இயற்கை வளங்கள், ஏரிகள், விவசாய நிலங்களை எல்லாம் அழிச்சு வரக்கூடாதுங்கிறது தானே எல்லோருடைய விருப்பம். அதுக்காக தானே போராட்டம் அதை நடந்து தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடந்து அதை நிறுத்தினாங்க. அது மாதிரி விவசாயத்தை பாதிக்கின்ற எந்த ஒரு திட்டமும் தமிழ்நாட்டில் அமல்படுத்தக்கூடாது என்பதுதான் எல்லோருடைய விருப்பம். அதை தான் அரசாங்கம் செய்ய வேண்டும். அது நீங்க பிஜேபியை சேர்ந்தவங்களை தான் நீங்க கேட்கணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.